கோவையில் தாவேக பூத் கமிட்டியின் இரண்டாவது நாள் கருத்தரங்கில் பங்கேற்க மேடைக்கு வந்துள்ளார் விஜய். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் குருசாமி. அவரோடு பேசலாம். குருசாமி, நிகழ்ச்சி தொடங்கிடுச்சா? இன்றைக்கு விஜய் பேசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுதா? விவரங்களை பதிவு செய்யுங்க. இன்று இரண்டாவது நாளான தமிழக வெற்றி கழகத்தினுடைய கருத்தரங்கம் தற்பொழுது துவங்கி இருக்கிறது. சரியா சற்று நேரத்துக்கு முன்னர் விழா மேடைக்கு அக்கட்சியினுடைய தலைவர் விஜய் தற்பொழுது வந்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து தமிழ்தாய் வாழ்த்து பாடலுடன் தற்பொழுது இந்த இரண்டாவது நாள் கருத்தரங்கமானது துவங்கி இருக்கிறது. இரண்டாவது நாள் கருத்தரங்கில் கோவை, திருப்பூர், நீலகிரி, கரூர் ஆகிய 4 மாவட்டங்களைச் சேர்ந்த 8000க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி முகவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். இரண்டாவது நாள் கருத்தரங்க நிகழ்ச்சியானது தற்பொழுது துவங்கி இருக்கிறது. தமிழ்தாய் வாழ்த்து பாடலுடன் இந்த நிகழ்ச்சி துவங்கி இருக்கக்கூடிய நிலையில் கொள்கை தலைவர்களுக்கு தற்பொழுது அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்ச்சியானது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கட்சியினுடைய தலைவர் விஜய் மற்றும் பொதுச் செயலாளர் ஆனந்த் உள்ளிட்ட கட்சியினுடைய நிர்வாகிகள் கட்சியினுடைய கொள்கை தலைவர்களுக்கு மலரஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து கருத்தரங்கமானது துவங்க இருக்கிறது. நேற்றைய தினம் 8000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றிருந்த நிலையில் இன்றைய தினமும் அதே அளவிற்கான தொண்டர்கள் இந்த கருத்தரங்கில் பங்கேற்றிருக்கிறார்கள். இதை தவிர்த்து விழா நடக்கக்கூடிய கருத்தரங்கம் நடக்கக்கூடிய கல்லூரியினுடைய வாயிலிலும் ஏராளமான தொண்டர்கள் காத்திருக்கக்கூடிய சூழலும் நிலவி கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் மிக சுருக்கமான உரையாக விஜயனுடைய உரை அமைந்திருந்த நிலையில் இன்றைய தினம் ஒரு விரிவான உரையாக இருக்கும் என்பது அந்த நிகழ்ச்சிக்கு சென்றக்கூடிய ரசிகர்கள் மற்றும் தொண்டர்களது எதிர்பார்ப்பாக இருக்கிறது. தற்பொழுது நிகழ்ச்சி துவங்கி இருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினம் இந்த 4 மாவட்டங்களைச் சேர்ந்த 8000க்கும் மேற்பட்ட பூத் கமிட்டி உறுப்பினர்களுக்கு எப்படி சட்டமன்ற தேர்தலில் எப்படி பணியாற்ற வேண்டும், வாக்குச்சாவடி முகவர் பணி என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, அதில் என்னென்ன மாதிரியான பணிகள் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட இருக்கிறது. நேற்றைய தினமும் பல்வேறு அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் பங்கேற்றிருக்கக்கூடிய இந்த 4 மாவட்டங்களைச் சேர்ந்த பூத் கமிட்டி உறுப்பினர்களுக்கும் பல்வேறு அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட இருக்கிறது. மேலும் மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு இந்த எப்படி பணியாற்ற வேண்டும் என்பது குறித்த ஒரு பயிற்சி புத்தகம் மற்றும் பென் டிரைவ் போன்றவை வழங்கப்பட இருக்கிறது. நேற்றைய தினம் 3 மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கு வழங்கப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றக்கூடிய 4 மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் அந்த பென் டிரைவ் மற்றும் அந்த புத்தகங்கள் உள்ளிட்டவை வழங்கப்பட இருக்கிறது. தவேக தொண்டர்களை பொறுத்தவரை மிகுந்த ஒரு உற்சாகத்துடன் இங்கே பங்கேற்றிருக்கிறார்கள். நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய வளாகத்தினுடைய வெளியிலும் ஏராளமானோர் காத்திருந்து உள்ளே தங்களையும் அனுமதிக்க வேண்டும் என கேட்டு வரக்கூடிய நிலையில் பூத் கமிட்டியினுடைய உறுப்பினர் அட்டை, அந்த பூத் கமிட்டி உறுப்பினர்கள் அட்டை அல்லாதவர்களை அனுமதிக்க முடியாது என தெரிவித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக வெளியில் சென்றக்கூடிய ரசிகர்கள் ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலையும் அந்த கல்லூரியுடைய வாயிலில் நிலவி கொண்டிருக்கிறது. இதனிடையே தற்பொழுது இந்த அஞ்சலி நிகழ்ச்சி, கொள்கை தலைவர்களுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்ச்சி தற்பொழுது நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில் அடுத்தடுத்து இந்த கருத்தரங்கத்தினுடைய நிர்வாகிகள் மற்றும் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் ஆதவ் அர்ஜுனா மற்றும் ஆனந்த் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் கட்சியினர் மத்தியில் பேச இருக்கின்றனர். அபிநயா, தமிழக வெற்றி கழகத்தின் பூத் கமிட்டி கூட்டத்தின் இரண்டாவது நாள் நிகழ்ச்சி தற்போது தொடங்கி இருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்தோம். இது சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி குருசாமி.